இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் பரிசுத்தாவி கிடைச்சிட்டா, எல்லாரும் எப்படி இருப்பாங்க? எப்படி வாழ்வாங்க? பைபிள்ல 2 இடத்துல இந்த பூமியில பொறந்திருக்கிற எல்லாருமே பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் இருக்கு. அதே விஷயத்த பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எடுத்து அந்த தீர்க்க தரிசனத்த ஹைலைட் பண்ணி ஒரு பிரசங்கம் பண்ணுவார். இந்த பிரசங்கத்த பண்றதுக்கு முன்னாடி பெந்தெகோஸ்தே அப்படிங்கிற ஒரு பண்டிகை திருநாள் எருசலேம்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த செலிப்ரேஷனுக்கு ஒவ்வொரு யூதனும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா ஒரு எருசலேமுக்கு திரும்பி வந்துருவார். அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட், ஒரு செலிப்ரேஷன் அது. அந்த செலிப்ரேஷன் எருசலேம்ல நடக்கிற அந்த பெண்டெகோஸ்தே அப்படிங்கிற அந்த திருநாள், அந்த பண்டிகை நாள்ல பரிசுத்த ஆவி 120 பேருக்கு ஒரே சமயத்துல கிடைச்சது. வேதாகமத்தினுடைய ஹிஸ்டரியில நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது முதல் இதுதான். இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் சிலருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனால அவங்க வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 120 பேர் ஒரே சமயத்தில் பரிசுத்தாவியை பெற்று அந்த பரிசுத்தாவி வந்ததனுடைய விளைவாக அவங்க வேற வேற நாடுகளை சேர்ந்த பாஷையை, மொழியை இவங்க பேசி அந்த மொழியில தேவனை துதிச்சாங்கன்னு சொல்லி அந்த மொழி தெரிஞ்சவங்க சாட்சி கொடுத்த வசனத்தையும் நீங்க அதே அப்போஸ்தலர்ல வாசிக்க முடியும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லார் மேலேயும் பரிசுத்தாவி வந்துடுச்சு. என்ன நடக்கும்? ரோட்ல பைக்ல போறவங்க, கார்ல போறவங்க, பஸ்ஸில் போறவங்க, மார்க்கெட்ல நிற்கிறவங்க எல்லாருக்குள்ளேயுமே பரிசுத்தாவி இருக்குன்னு வச்சுக்குவோம். எப்படி இருக்கும் அந்த சொசைட்டி பார்க்கறதுக்கு? உங்க சர்ச்சில் எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாங்களா? ஆமான்னு சொன்னீங்க அப்படின்னா உங்க சர்ச்சு இப்போ எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஆமா, பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய செயல் இந்த உலகத்தாருடைய செயல் மாதிரி இருக்காது. அதுதான் அடையாளம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல எதுலையாவது சக்சஸ் ஆகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய புகழை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அழிஞ்சு போற காரியத்தின் பின்னாடியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க போக மாட்டாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். இதை பவுல் எழுதும்போது ஒரு விஷயத்தை அங்க ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணுவார். என்ன அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுப்பார். பொறாமை, அப்புறம் இச்சை, இப்படி ஒரு லிஸ்ட்டை பவுல் அங்கே மென்ஷன் பண்ணுவார். அதை மென்ஷன் பண்ணிட்டு பின்னாடியே ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி 9 விதமான ஆவிக்குரிய குணங்களை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணுறது அன்பு அப்படின்ற ஒரு குணத்தில் ஸ்டார்ட் பண்ணி இச்சையடக்கம் அப்படிங்கிற ஒரு குணத்தில் போய் அதை முடிப்பார். இப்போது இதை நம்ம ரிவர்ஸில் யோசிக்கணும். எப்படி? ஆவிக்குரிய குணங்கள் வெளியில் தெரியாது, அது எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் மாம்சத்தின் கிரியைகளை, இப்போது மாம்சத்தின் கிரியைகளை நம்மளால் ஈஸியாக உலகத்தில் பார்க்க முடியும். எப்படி? கோபம்னா என்ன? நீங்கள் உலகத்தில் ரோட்டில் போய் நின்று பாருங்கள், யாராவது ஒருத்தர் யார்கிட்டையாவது கோபப்படுறத ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். இச்சை, இது உலகம் முழுக்க நிரம்பி கிடக்குது. ஃபோனை தொட்டா, கம்ப்யூட்டரை தொட்டா, ரோட்டில் நடந்து போனால் எல்லா இடத்துலையும் இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. கொலை, பொறாமை, இன்னும் ஏகப்பட்ட தவறான விஷயங்கள், இந்த மாம்சத்துக்குரிய விஷயங்கள் வெளியரங்கமாக இருக்குன்னு பவுல் சொன்னது உலகத்தில் வெளியரங்கமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் அதை. அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாரு பார்த்தீங்களா பவுல், அந்த ஆவிக்குரிய குணங்களை இந்த உலகத்தில் உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போது அதை யார் தான் காட்டணும்? அதை காட்டுறதுக்கு தான், அதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு தான் ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அப்போது ஆவியின் கனி அப்படிங்கிறத இந்த உலகத்தில் ஒருத்தரால் தானாக உண்டாக்கி கொடுக்க முடியாது. அதை பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு தான்
ஒருத்தர் செயல்படுத்தி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. ஓகே, இப்போ உலகத்தில் எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளலை. சிலர் மாத்திரம் கிறிஸ்துவை நம்பி வந்து அவருக்காக வாழ்வேன்னு சமர்ப்பணம் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள், சகோதரர்கள், சகோதரிகளுக்கு மட்டும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆவிக்குரிய குணங்களை வெளிப்படுத்துகிறாங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரிய குணங்களை உலகத்துக்கு காட்டியே ஆகணும். ஓகே, இப்போ இந்த ஆவியின் கனிகள் அப்படிங்கிற அந்த 9 எப்படி செயல்படுத்த ஆரம்பிக்கணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எப்படி செயல்படுத்தணும்? இவர் அன்புன்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம அப்படியே ரிவர்ஸில் போட்டு இச்சை அடக்கம்னு கடைசி ஒரு பாயிண்ட் இருக்கும். இச்சை அடக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் பிரதர் இதை இச்சை அடக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த இச்சை அப்படிங்கிறது தான் எந்த ஒரு பாவத்துக்குமான விதை, கரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இச்சையானது பாவமாக கர்ப்பம் தரித்து அது கரு வளர்ந்து 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 பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த ஒரு பாவத்தினுடைய முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சை. இந்த இச்சை அப்படிங்கிற அந்த கர்ப்பம் உண்டாகிறதுக்கு அதுக்கு ஒரு முதல் ஸ்டெப் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால், அப்போது இச்சை உண்டாகிறதுக்கு காரணம் பார்வை, தவறான பார்வை. இது எப்படி இதை ப்ரூஃப் பண்ணுறது? ரொம்ப சுலபம். ஆதி ஆகமத்தில் 3ஆவது அதிகாரத்தில் வசனங்கள் 1, 2, 3 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அதில் அந்த ஸ்திரீ அந்த விளக்கப்பட்ட கனியை இச்சிக்கத்தக்க வண்ணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ பாருங்களேன், அந்த கனி இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கனியை பார்த்து இச்சித்து அது மேலே ஆசைப்படுறாங்க. அப்போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இச்சை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வைக்குள்ளேருந்து ஆசைக்குள்ளேருந்து வருது. இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது படிப்படியாக பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போது இங்கேயே இச்சையை அடக்கணும். அதுதான் பவுல் அங்கே சொல்லுவார், இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அப்போது இந்த ஆவிக்குரிய குணங்களை இப்படி படிப்படிப்படியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மெல்ல 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 வளர்ந்து போனீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த மிக உயர்ந்த உன்னதமான ஆவிக்குரிய கனி அன்பு அப்படிங்கிற அந்த கனியை நீங்கள் இந்த உலகத்தாருக்கு காட்ட முடியும். அவங்க தான் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் முடிவு காலத்தில் பரிசுத்த ஆவியை கொடுக்க போகிறார். அது எதுக்குன்னா, நீங்கள் கார் வாங்கிறதுக்கோ அல்லது பேர் புகழ் சம்பாதிச்சு உங்களை அந்த பூமியில் நிலைநாட்டிக்கிறதுக்காகவோ இல்லை. நீங்கள் சாத்தானுடைய பழைய கிரியைகளையும் பாவங்களையும் இச்சைகளையும் அடக்கி ஜெயித்து இயேசு கிறிஸ்துவை போன்ற குணங்களை உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு காட்டணும், இந்த உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுது. அப்போது இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாக இருக்கிற நீங்களோ அல்லது வேற யாரையோ நீங்கள் பார்த்து ஒரு பரிசுத்த ஆவி ஒருக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அவங்க இந்த கிரியைகளை செய்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். செய்யலை அப்படின்னா அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம், அதை செயல்படுத்தாமல் வச்சுருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியையே கூட அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்போது நம்ம இந்த ஒரு சின்ன பாடத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது இந்த மாதிரியான உலகத்தால் காட்ட முடியாத கிரியையை காட்டும்படி உங்களை தூண்டும். நீங்கள் அப்படி தூண்டப்பட்டிருக்கீங்களா?